வாங்க இன்றைக்கி புளி உப்புமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1.5 அழாக்கு குருணை எடுத்துக்கோங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் போட்டு அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு அப்புறம் கடுகு வெடித்த பிறகு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் கருவேப்பில்லை, ஒரு 5 வரமிளகா அதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. அதிலே பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி அந்த குக்கரில் சேர்த்துண்டுருங்க. அது நல்லா கொதிக்கணும். அது மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. அதோட போட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்த பிறகு இந்த நொய்யை எடுத்து அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டிங்கன்னா அருமையான அந்த கடலை, அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதை கடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் வேணுன்னா தயிர் தொட்டு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.